Daily. Taste the Daily. யாரோ ஒரு பெரிய மனுஷி பிரஸ்ல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்தா கேள்விப்பட்ட கலக்கிட்டீங்களா? நம்ம திவ்யா அப்படியே பேசிட்டா. டெஃபினெட்லி. அவ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரியலி? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி நான் தைரியமாவும் தெளிவாவும் பேசினேன். எனக்கே ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. அவங்களும் எனக்கு நீதி கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. குட், வெரி குட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா விக்ரம், திவ்யாவுக்கு சூடு போட்டு மிரட்டி கையெழுத்து வாங்கின விஷயம் மீடியாவுக்கு தெளிவாயிடுச்சு. அந்த வீடியோவும் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. குட் குட் குட். இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். சரிக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இரு திவ்யா, மத்தியானம் சாப்பிட்டு போலாம். இல்லக்கா, அக்கா வீட்ல தனியா இருப்பாங்க. இவ்வளவு நேரம் நான் எங்க போனேன்னு கேட்டு மாமா அக்காவை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. நான் கிளம்புறேன் சார். நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் சார். இந்த போனை பத்திரமா வச்சுக்கோ. என்கிட்ட போன் இருக்கு சார், அக்கா ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அது இருக்கட்டும். ஆனா இத நீ பர்சனலா சீக்ரெட்டா வச்சுக்கணும். ஓகே? ஒரு தேன் கூட்டுல கல்லெறிகிற மாதிரி அந்த சேர்மனுடைய கோட்டையில நீங்க கல்லெறிஞ்சிருக்கீங்க. உன் ஸ்கூல் சேர்மன் மதிவான நல்லவன் இல்லைன்னு எல்லாருக்கும் இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ விவகாரம் பெருசாகி அவன் நம்மள பதிலுக்கு ஏதாவது பண்ண முயற்சி பண்ணுவான். இன் கேஸ் அப்படி ஏதாவது நடந்தா நீயே என்னை காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் இந்த போன்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆப் டிவைஸ் லொகேஷனை எனக்கு ஜிபிஎஸ் மூலமா காமிச்சிரும். அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் எங்களால ஈஸியா உன்னை காப்பாற்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் வச்சுக்கோ. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக நீங்க பெரிய பெரிய உதவிலாம் செய்றீங்க. ஓ ப்ளீஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபோனை எப்பவுமே சைலண்ட்லயும் வைப்ரேஷன்லயும் வச்சுக்கோ. ஓகே? இப்படி ஒரு ஃபோன் உங்ககிட்ட இருக்கிறது வெளியே தெரியவே கூடாது. ஓகே ஓகே சார். சரி ஓகே சரி, வரேன். பாய் திவ்யா. வரேன் சார். ஐயோ, என்னது இது? என்னாச்சு? சும்மா பேசாம அமைதியா இருங்க. எப்படா நான் உங்க மேல சாயலான்னு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படியா? என்ன திடீர்னு? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? திவ்யா முகத்துல இருந்த சந்தோஷத்தை நீங்க பாத்தீங்கல்ல? அவ நம்மள கடவுளா நினைக்கிறா. அப்படி அவ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அந்த பெருமைக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். அட இல்ல லேனியா, திவ்யாவுடைய பொட்டன்ஷியலை பார்த்து அவ வாழ்க்கையில மேல வரணும்னு நீ ஆசைப்படுற. அதான் நீனா எனக்கு உயிர். நீ உயிரா நினைக்கிற ஒருத்திக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? திவ்யா நம்மளை நம்பி வந்திருக்கிற ஒரு பொண்ணு. அவ வாழ்க்கையில மேல வர்றதுக்கு நம்ம எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். விக்ரம், ஐ எம் வெரி லக்கி. உங்க கூட என்னோட லைஃபை ஷேர் பண்ணி வாழ்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அது இனியா, நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அப்படியே நேரா மேல போயிடலாம். பட் அட் த சேம் டைம் வயிறு குவான்னு கூவுது. ஆனா எனக்கு பிடிச்சது முதல் ஆப்ஷன் தான். ஐயோ அம்மா, என்ன போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. எனக்கும் இங்க வயிறு குவாங்குது. சீக்கிரமா போயிட்டு வாங்க, போங்க. See you soon. ரெடியா சார்? ரெடிமா. சார், உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றதுக்காக மன்னிக்கணும். ஆனா இது எங்களோட கடமை, அதனால கேக்குறோம். சொல்லுங்க சார். திவ்யாவை இனியாதான் தூண்டி விட்டு ரீவேல்யூஷன் கேட்க வச்சதாகவும், அப்புறம் திவ்யாவே அதை ஒத்துக்கிட்டு அவங்க ரீவேல்யூஷன் கேட்க விரும்பலன்னு எழுதி கொடுத்ததாகவும் சொல்லி அவங்க கைப்பட எழுதின டாக்குமெண்ட போன தடவை காமிச்சிங்க. ஆனா இப்ப நீங்க தான் திவ்யா ரீவேல்யூஷன் கேட்க கூடாதுன்றதுக்காக பணம் கொடுத்து அவங்கள மிரட்டினதாவும் அவங்க தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க போய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கும் என் கல்வி குழுமத்துக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இனியாவும் திவ்யாவும் சேர்ந்து செய்யற சதி. ஆனா அந்த பொண்ணோட மாமா அந்த பொண்ணுக்கு சூடு போட்டுதான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கினதா அந்த பொண்ணு சொல்றாங்க சார். ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையில ஊர்லயே இவ்ளோ பெரிய கல்வி நிறுவனம்
இந்த அளவுக்கு பகடையாடுறது சரியா இருக்கா சார்? நீங்க உங்களோட மேனேஜர் மூலமா திவ்யாவுக்கு பணம் கொடுத்து அவங்களோட வாய் அடைக்க பார்த்ததா அந்த திவ்யா சொல்லிருக்காங்களே. சொல்றா, நீ பண்ண காரியத்தினால என் பேரும் என்னோட இன்ஸ்டிடியூஷன் பேரும் எப்படி கெட்டு போயிருக்கு பாரு. சொல்லு. டேய், கேக்குறாங்கல்ல, சொல்றா. ஆளாளு இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு பண்ணி என் பேரை கெடுத்து வச்சிருக்கீங்க. டேய், சொல்றா. சார், திவ்யா கொடுத்த பேட்டி விஷயமா அடுத்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்ம இடத்துக்கு படையெடுத்துடுவாங்க சார். இப்போ என்ன சார் பண்றது? என்ன பண்றது? இத்தனை வருஷமா நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை அழிக்க பாக்குறாங்கல்ல, விட மாட்டேன். ஹரி, இங்க பாரு சார். நான் உன் தகுதிக்கு மீறி உனக்கு சம்பளத்தை அள்ளி தரேன்னு உனக்கே நல்லா தெரியும். அது அவசர காலத்துல சில விஷயங்களுக்கு நான் உன்னை பயன்படுத்துறதுக்கும் சேர்த்துதான். இப்ப அந்த இனியா திவ்யானால எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீ உன்னோட விசுவாசத்தை காட்டுறதுக்கான நேரமும் வந்திருக்கு. என்ன பண்ண போற? புரியுது சார். உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர நான் நிச்சயம் விட மாட்டேன் சார். நீங்க மனசுல நினைக்கிறத நான் செயல்ல செய்வேன் சார். என் விசுவாசிடா நீ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வீடியோல பார்த்த அந்த விஷயத்துக்கும் எங்க சேர்மேனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்க சேர்மேன் ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல தான் இத்தனை ஸ்கூல் நடத்துறாரு. ஆனா அந்த இனியா எங்க சேர்மேனோட பெருமை தெரியாம அந்த திவ்யாவை பயன்படுத்தி இவர் மேல களங்கம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. என்னால அதை தாங்க முடியல. எங்க சேர்மேன் பேர் அவங்க கெடுக்கிறத என்னால ஜீரணிக்க முடியல. அதனால இந்த விஷயத்தை மேற்கொண்டு வளர விடாம தடுக்கணும்னு என்னோட சொந்த பணத்தை திவ்யாவோட மாமா மூர்த்தி கிட்ட கொடுத்து திவ்யாவை அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வச்சேன். இந்த விஷயம் இப்ப வரைக்கும் எங்க சேர்மேன் ஐயாவுக்கு தெரியாது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? அந்த இனியா பண்ற வேலையினால வேற வழி இல்லாம என் உதவியாளர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. அவர் பண்ண காரியத்தை நான் சரின்னு சொல்லல. நானும் ஹரிய போலீஸ்ல ஒப்படைச்சு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க வைப்பேன். ஆனா தயவு செஞ்சு எங்க கல்வி நிறுவனங்களுக்கும் எனக்கும் எந்த களங்கமும் உண்டாகிற மாதிரி எந்த செய்தியும் போட்டுறாதீங்க ப்ளீஸ். சாரி சார், எங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. நிச்சயமா உங்களை பத்தி தவறான செய்தி போட மாட்டோம். நீங்க தான் உங்களோட உதவியாளரை போலீஸ்ல ஒப்படைக்கிற நீங்களே சொல்லிட்டீங்களே சார். அதுவே உங்களோட பெருந்தன்மையை காட்டுது. உங்களோட அறிக்கையை நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் சார். நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் சார் நாங்க இருப்போம். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. ஓகே சார், நாங்க வரோம். ஹரி சார், உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சாலும் உடனே உன்னை ஜாமீன்ல எடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே சார். நீ கவலைப்படாத. ஆ, அந்த திவ்யாவை நிரந்தரமா அமைதியாக்குனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அந்த மூர்த்தி வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீ போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, போ. வரேன் சார். விக்ரம், இங்க பாருங்களேன். அந்த சேர்மன் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சேர்மன் பாருங்க. இது முழுக்க முழுக்க போய் எனக்கும் என் கல்வி குழுமத்துக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இனியாவும் திவ்யாவும் சேர்ந்து செய்யற சதி. அந்த இனியா அந்த திவ்யாவை பயன்படுத்தி இவர் மேல களங்கம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. என்னால அதை தாங்க முடியல. எங்க சேர்மேன் பேர் அவங்க கெடுக்கிறத என்னால ஜீரணிக்க முடியல. அதனால இந்த விஷயத்தை மேற்கொண்டு வளர விடாம தடுக்கணும்னு என்னோட சொந்த பணத்தை திவ்யாவோட மாமா மூர்த்தி கிட்ட கொடுத்து திவ்யாவை அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வச்சேன். பாத்தியா, சொன்னல இதான் நடக்கும்னு சொன்னல. இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு.
Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.